ஒரு நபர் உயிரை எழுதிவிட்டு இறந்து விடுகின்றார் என்றால் அந்த உயிரை எதிர்த்து என்னென்ன காரணத்தினால இன்னொரு நபர் நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்க முடியும். அதை பற்றி தான் இன்றைய சிந்தனைக்கு. இது பாத்தீங்கன்னா பொதுவாக அந்த சொத்துல நலன் கொண்டவர்களா இருக்கலாம், இல்ல உரிமை கொண்டவர்களா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு சொத்து கிடைக்காத பட்சத்துல, உயிரில எழுதப்படாத பட்சத்துல அவர்கள் அந்த உயிரை எதிர்த்து நீதிமன்றத்தை வழக்கு தொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. என்னென்ன காரணங்களால அவங்க வழக்கை தொடுக்கலாம் என்றது நம்ம சிந்திக்கலாம். ஒன்றாவது, அந்த உயிர் எழுதினாங்க இல்லையா, அவர்களுக்கு அந்த இறந்தவர்களுக்கு அந்த சமயத்தில் உயிர் எழுதுகின்ற சமயத்துல சிந்திக்கக்கூடிய திறன் இல்லை. அவங்க அந்த உயிரை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் அந்த சமயத்துல அவங்களுக்கு இல்ல. அன்சவுண்ட் மைண்டா இருக்கலாம், இல்ல மெமரி லாஸா இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு படுத்து படுக்கையா இருக்காங்க, அறவே சுயநினைவு இல்லாம இருக்காங்க. அந்த சூழ்நிலை அந்த உயிரை எழுதப்பட்டால் அந்த உயிரை எடுத்து சேலஞ்ச் பண்றதுக்குள்ள வாய்ப்பு உண்டு. இரண்டாவது, சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ், அதாவது சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலையில அவங்க உயிர் எழுதியிருந்தாங்கன்னா, ஒரு உதாரணத்திற்கு எல்லா சொத்தும் ஒரு நபருக்கு எழுதியிருக்காங்க, அந்த நபர் தான் அந்த உயிர் எழுதுவதற்கான சூழ்நிலை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார் அப்படின்ற அதான நிரூபணம் செய்யணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அன்டியூ இன்ஃபுளுன்ஸ், அதாவது வற்புறுத்தலிலோ அல்லது வன்முறை பெயரிலோ அந்த உயிர் எழுதுபவர்களை உயிர் எழுத வைப்பது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபார்ஜரி. ஓகே, அதாவது அந்த உயிர் எழுதுறவங்களுடைய அந்த கையொப்பம் அது இல்ல, இது வேற ஆள் அந்த கையொப்பத்தை அவங்க மாதிரி இட்டிருக்காங்க, இந்த உயிர் செல்லுபடி ஆகக்கூடாது என்று நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்கலாம். சரி, எதற்காக இந்த விஷயத்துல நான் உங்க கூட பகிர்கின்றேன் என்றால், ஆசைப்படுறீங்க, உயிர் எழுதுறீங்க, ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு காலத்துல உங்க உயிரை எதிர்த்து யாரும் நீதிமன்றத்துக்கு போய் இந்த மாதிரி வாதாடக்கூடாது. அப்ப அந்த மாதிரி இருக்கணும்னா நீங்க கட்டாயமாக இதெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும். நீங்க உயிர் எழுதும் பொழுது நீங்க ஏதோ ஒரு காலத்துல உடல்நிலை குறைவாக இருந்தால் டாக்டர் சர்டிபிகேட் வாங்கலாம். நீங்க உண்மையிலே நல்ல சுயநினைவோடு தான் இந்த உயிரை எழுதுறீங்க சொல்லிட்டு ஒரு டாக்டர் சர்டிபிகேட் வாங்கலாம். யாரோ ஒரு ஆள் விட்டுறீங்க சொத்துல இருந்து, அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அழகா எழுதலாம். நான் இன்றைய தான் இந்த நபருக்கு இந்த காரணத்தினால நான் சொத்துக்களை நான் கொடுக்கல அப்படின்னு நீங்க அந்த ஸ்பெசிபிக்கா அங்க எழுதலாம். அப்ப எழுதும் பொழுது இந்த மாதிரி சங்கடங்கள் உங்களோட வாரிசுக்கு உருவாகாமல் இருக்கும். செய்யப்படுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.